அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. திருக்குறளுக்கான விளக்கம். இங்கே வள்ளுவர் அந்தணர் என்பதற்கு சான்றோர் என்ற பொருளிலே குறிப்பிடுகிறார். அறத்தை கடைபிடித்து சான்றோர்களாக வாழ்கின்றவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்கின்றவர்களின் பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது எளிமையான ஒன்று. அறக்கடலை தன்னுடைய ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ்கின்ற சான்றோர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கின்ற பெரியவர்களின் பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது எளிமையானது. மற்றவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்துவது கடினமான ஒன்றாக அமையும். காரைக்கால் அம்மையார் கேட்பதைப் போல, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னையென்று மறவாமை வேண்டும் என்கிறார். ஆக பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே வழி, அறத்தை ஆழியாக கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்து அந்த திருவடிகளில் ஐக்கியமாகிவிட்டால் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடந்து விடலாம் என்பது கருத்து.